நீங்க ஜியோ சிம் வாங்கிட்டு டாரிஃப் பிளான்ஸ் எல்லாம் இது அதிகமா ரேட் ஏத்திட்டாங்களே அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷலான ஒரு ட்ரிக்ஸை இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ இந்த ட்ரிக்கை நீங்க யூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுடைய ரேட் வந்து பழைய டாரிஃப் பிளான் இருக்கு இல்லையா, அதே பிளான்ல நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஜியோவில் பழைய பிளான் படி ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா மை ஜியோங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணணும். ஸோ உங்கள் மொபைலில் ஆல்ரெடி மை ஜியோ அப்படிங்கிற ஆப் வச்சிருப்பீங்க, ஆண்ட்ராய்டு ஆப். அதில் போகக்கூடாது. வெப்சைட்குள்ளே போயிட்டு மை ஜியோ அப்படின்னு கொடுத்து உள்ளே போனீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே உங்களுடைய மொபைல் நம்பரை போட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுங்க. ஸோ ஓடிபி அது கொடுத்த உடனே உள்ள லாகின் ஆகும். லாகின் ஆனோடனே உங்கள் பேருக்கு பக்கத்திலேயே இருக்கிற செட்டிங்ஸ் அந்த ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ள சர்வீஸ் செட்டிங் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா டாரிஃப் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ள போனீங்கன்னா நீங்க பழைய டாரிஃப் பிளான்ஸ்லயே உங்களுடைய ரீசார்ஜை பண்ணிக்கலாம். பட் இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஆக்டிவா ஒரு பிளான் இருக்கும்போது இந்த ரீசார்ஜ் உங்களால பண்ண முடியாது. உங்களுடைய ஜியோல எந்த ஒரு பிளானுமே ஆக்டிவா இல்லாத போது தான் இந்த ரீசார்ஜை உங்களால பண்ண முடியும்.